வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நாம் ஃபேக்டரைசேஷன் சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸில் செகண்ட் சம் பார்ப்போம். ஃபேக்டரைஸ் 4p² மைனஸ் 9q². ஓகே, இங்கே டாப்பில் 3 ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் இந்த சம்முக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் சரி செகண்ட் டேர்ம்லேயும் சரி ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இங்கே பாருங்கள் தேர்ட் ஐடென்டிட்டி தான் சூட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஐடென்டிட்டிஸை வந்து நம்ம ஃபஸ்ட் சம்மில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இந்த சம் வந்து எதுக்கு சூட் ஆகும்னா தேர்ட் ஐடென்டிட்டிக்கு தான் சூட் ஆகும். ஓகே, ஆனால் a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் தான் இப்போ எழுத போகிறோம். நெக்ஸ்ட் 2p² எழுதணும், மைனஸ் 9q² 3q² எழுதணும். ஏன் அப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, a² கொடுத்துருக்காங்க. இங்கே a இருக்கிற இடத்துல 4p இருக்குது, பட் p மட்டும்தான் ஸ்கொயராக இருக்குது. 4 ஸ்கொயரில் எழுதணும். 4 ஸ்கொயராக எழுதணும்னா 2 × 2 4, ஸோ 2p² எழுதிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 9q இருக்குது, q மட்டும்தான் ஸ்கொயரில் இருக்குது, 9 வந்து ஸ்கொயரில் இல்லை. அதையும் ஸ்கொயரில் எழுதணும்னா 3ன்னு போடணும், ஏன்னா 3 × 3 9. ஓகே, ஸோ 3q² இங்கே வேணால் நான் இப்போ தனியாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 4p² இஸ் ஈக்குவல் டு 2 × 2 தான் 4, p²னா p × p. ஸோ இப்போ 2ம் 2 டைம்ஸ் இருக்குது, pயும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2p². சேம் வே 9q² இருக்குது, 3 × 3 9, அப்புறம் q × q². ஓகேவா, 2 3 இருக்குது, 2 q இருக்குது. அப்போது 3யும் q-யும் ஹோல்² எழுதலாம். ஓகே, அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன், 2p² மைனஸ் 3q². ஓகே, நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐடென்டிட்டியை இங்கே நம்ம எந்த சம் சால்வ் பண்ணாலும் அங்கே எழுதிடணும். ஓகே, இங்கே யூஸிங் த ஐடென்டிட்டி a² மைனஸ் b² இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b × a ப்ளஸ் b. ஓகே, இப்போது இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். இங்கே என்ன இருக்குது, a² மைனஸ் b² இருக்குது. அதே மாதிரி இங்கே 2p² மைனஸ் 3q² எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு a மைனஸ் b × a ப்ளஸ் b இருக்குல்ல, அப்போ நாமளும் இதை வச்சுட்டு நம்ம எழுதணும். ஓகே, நாம் என்ன எழுதணும், a இருக்கிற இடத்துல 2p இருக்கிறதுனால 2p. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் b இருக்குது, மைனஸ் எழுதிட்டு b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே 3q இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ மைனஸ் 3q தென் இன்ட்டு 2p ப்ளஸ் 3q. ஓகே, இதுதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. இப்போ பாருங்கள், a² மைனஸ் b² இருக்கிற இடத்துல 2p² மைனஸ் 3q² எழுதிட்டோம். அப்புறம் a மைனஸ் b × a ப்ளஸ் பிக்கு 2p மைனஸ் 3q × 3p ப்ளஸ் 3q. சம் புரியுதா பாருங்கள். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். நெக்ஸ்ட் சம் 63a² மைனஸ் 112b². ஓகே, இங்கேயும் பாருங்கள் 2 டேர்ம்ஸ்லேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக என்ன சொன்னேன், தேர்ட் ஐடென்டிட்டி தான் மேட்ச் ஆகும். ஓகே, பட் அதுக்கு முன்னே இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் டேர்ம்னா ஃபுல்லாக ஸ்கொயரில் இருக்கணும், அதுமாதிரி செகண்ட் டேர்மும் ஃபுல்லாக ஸ்கொயரில் இருக்கணும்னு சொன்னேன். பட் இங்கே என்ன வேரியபிள் a தான் ஸ்கொயரில் இருக்குது, b தான் ஸ்கொயரில் இருக்குது. இங்கே 63யும் 112ம் ஸ்கொயரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் எழுத தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஓகே, இப்போ அதை செய்யலாம். 63 3 2 1 தென் 3 7 sir. Okay, next 112 2 56 times 2 28 2 14 2 7 அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 3 × 3 × 7. இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 × 2 × 2 × 2 × 7. அப்போது இங்கே ரெண்டு இடத்துலையுமே காமனாக என்ன இருக்குது, 7 தான் இருக்குது. பாருங்கள், இங்கேயும் 7 தான் இருக்குது, இங்கேயும் 7 தான் இருக்குது. அப்போது நம்ம 7 எப்பவுமே காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துடணும் நீங்கள். ஓகேவா, அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், 7 வெளியில் எடுத்துடணும். ஓகே, 7 வெளியில் எடுத்துட்ட பிறகு இப்போ 63ல் மீதி எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 3 × 3 9. அந்த 9 எடுத்து இங்கே எழுதிக்கணும். a² காமனாக இல்லை 2 டேர்ம்லேயும், அதனால் அந்த a² அப்படியே எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் 112ல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 × 2 4 4 2 8 8 2 16. இது காமனாக இல்லை, அதனால் 16 நீங்கள் எழுதிக்கணும். 7 காமனாக இருந்தது, வெளியில் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு b² காமனாக இல்லை, ஸோ உள்ளே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, உங்களுக்கு என்ன இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது, காமன் ஃபேக்டர்ஸை முதல்ல வெளியில் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ள 9a² மைனஸ் 16b² இருக்குது. பட் இதுலேயும் பாருங்கள் 9 3 × 3 9 இருக்குது. அப்போது 3யும் ஸ்கொயரில் எழுதலாம்.
ஓகே, அது எப்படி எழுதலாம்னா 7, இந்த 7 நீங்கள் விடக்கூடாது, 7 எழுதிக்கிட்டே தான் வரணும் ஒரு ஸ்டெப்லையும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3a ஸ்கொயரில் இருக்குது, ஸோ ப்ராக்கெட்டில் அதை எழுதிக்கோங்க. மைனஸ் 4 4s are 16, ஸோ 4b தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஐடென்டிட்டியில் இருக்குது பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது பாருங்கள், 3a தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4b தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது அஸ் யூஷுவல் என்னது எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணமோ அதை எழுதணும். ஓகே, யூஸிங் the identity a square minus b square is equal to a minus b into a plus b. Next, இப்போ நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், 3a the whole square minus 4b square எழுதியிருக்கோம். அதோட a square minus b square இங்கே எழுதிட்டோம். is equal to a minus b into a plus b இப்போ எழுதணும். அதாவது 3a square minus 4b square எப்படி எழுதணும், 3a minus 4b into 3a plus 4b இப்போ எழுதணும். ஓகே, ஸோ ஆனால் இந்த 7 விட்டுறாதீங்க, 7 எழுதிட்டு தான் வரணும். 7 into 3a minus 4b into 3a plus 4b, இதுதான் இந்த செகண்ட் செம்மோட ஆன்சர். ஓகே, திரும்ப நான் சொல்கிறேங்க, கவனிச்சுக்கோங்க. இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 7, அதனால் 7 எடுத்துக்கணும். நீங்கள் எப்பயுமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது செய்யாமையே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். இது ரெண்டும் 7 தான் போகுது, 7 தான் காமன் ஃபேக்டர்னு 7 எழுதிட்டு 7 9s are 63, 7 60 112 நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து எந்த ஐடென்டிட்டியில் போகுது, இந்த தேர்ட் ஐடென்டிட்டியில் போகுதுன்றதுனால அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இங்கே 7 இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு ஸ்டெப்லேயுமே எழுதிக்கிட்டே வரணும். அதை விட்டுட்டு வெறும் இதை மட்டும் எழுதுவாங்க, 3a minus 4b into 3a plus 4bன்னு எழுதுவாங்க. பட் மெயினாக 7 விடக்கூடாது, அதையும் சேர்த்து தான் எழுதணும், இல்லைனா your answer will be wrong. ஓகே, உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும்னா 7ஐயும் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு 3a தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4b தி ஹோல் ஸ்கொயர் எழுதிடணும். நெக்ஸ்ட் ஈக்குவலுக்கு அப்புறம் வர a மைனஸ் b into a plus bயும் இங்கே எழுதிடணும். 7 into 3a minus 4b into 3a plus 4b. ஓகே, நான் கிளியராக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் கிளியர் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், ஐ வில் கரெக்ட் இட். நெக்ஸ்ட் சம், ஃபேக்டரைஸ் 49x square minus 36. ஓகே, இதுவும் இப்போ எந்த ஐடென்டிட்டியில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதேமாரி பார்க்கும் போதே ஃபேக்டரைஸ் சொல்லிட்டு நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டினை பார்க்கும் போதே நம்ம அதில் என்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை முதல்ல எடுத்து வெளியில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அது எந்த ஐடென்டிட்டியில் போகுது அப்படின்ட்டு சம்மில் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது 49x square இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி இல்லை 7 7s are 49, ஸோ 7 நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது எக்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 36 6 6 are 36, அதனால் 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போது இது எந்த ஐடென்டிட்டியில் வருது, தேர்ட் ஐடென்டிட்டியில் வருது. அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப சிம்பிள். ஓகே, எந்த ஐடென்டிட்டியில் வருதுன்னு எழுதிப்போம். யூஸிங் த ஐடென்டிட்டி a square minus b square is equal to a minus b into a plus b. ஓகே, இப்போது a square minus b square தான் இங்கே எழுதிட்டோம். அந்த a square minus b square 7x the whole square minus 6 square எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு a minus b into a plus b எழுதணும் இல்லையா, அப்போது 7x minus 6 into 7x plus 6ன்னு எழுதணும். அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ 7x minus 6 into 7x plus 6, அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம்ஸ்லாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப ஈஸி தான். எதனா டவுட் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அது கிளியர் யூர் டவுட்ஸ். நெக்ஸ்ட் சம், ஃபேக்டரைஸ் 16 into x to the power 5 minus 144 into x cube. ஓகே, எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், காமனாக என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை எடுத்து இப்போ வெளியில் எழுதணும். ஓகே, காமனாக என்ன இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இங்கே நம்பர் வந்து இப்போ 16 144 இருக்குது. பார்க்கும் போதே பாருங்கள், ரெண்டு ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இதில் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை இப்போ எடுத்து கண்டுபிடிக்கலாம். 16 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இங்கே 144, 2 72, 2 3 6, 2 18, 2 9, 3 3s are 9, ஸோ 3 1. ஓகே, இப்போது இந்த ரெண்டு இடத்துலையுமே எது காமன் ஃபேக்டர்ஸ்னு முதல்ல பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மொத்தம் இங்கே 4 2s இருக்குது,
இங்கேயும் 4 2s இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகே, அப்போது 16 வந்து இங்கே காமன் ஃபேக்டர், அதை எடுத்து எழுதிக்கலாம் 16. நெக்ஸ்ட் மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 3 and 3, தட் இஸ் 3 into 3 9ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அதுமாதிரி எக்ஸ் டு த பவர் 5 எக்ஸ் டு த பவர் 3ல எது காமன்? எக்ஸ் டு த பவர் 3 தான் காமன். ஏன் இங்கே எக்ஸ் டு த பவர் 5னா என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகே, 5x மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுமாதிரி எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதாவது 3x காமன். அதை தான் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, என்ன எழுதிக்கிறோம்? எக்ஸ் க்யூப் காமன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓப்பன் த ப்ராக்கெட். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 16 வெளியில் இருக்குது, எக்ஸ் க்யூப் வெளியில் இருக்குது. மீதி பெண்டிங் இங்கே என்ன? 2x இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் 144ல் 16 வெளியில் இருக்குன்னா மீதி எத்தனை ஃபேக்டர்ஸு? 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 3 into 3 9 வெளியில் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் வந்து வெளியில் இருக்கிறதுனால நம்ம இங்கே எழுத வேணாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிப்போம். again 16x cube into x square மைனஸ் 9 வந்து 3 ஸ்கொயர், 3 3s are 9 இல்லையா, 3 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இந்த தேர்ட் ஐடென்டி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அதை நோட் பண்ணிக்கணும். யூஸிங் த ஐடென்டி, நான் சொன்ன மாதிரி எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதணும். இதை நான் எல்லா சம்லையும் சொல்லிக்கிட்டு வரேன், இதை முக்கியமாக மறக்காதீங்க, இல்லாட்டி மார்க்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஐடென்டி படி இப்போ நம்ம ஆன்சர் என்னென்னா 16x cube தென் x minus 3 x plus 3, இதுதான் ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பார்க்கும் போதே காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, நமக்கு கண்டுபிடிக்க தெரியல, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். செஞ்சு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கோ எடுக்கணும். இதுக்கு வந்து 16 தான் காமன் ஃபேக்டர், அதை வெளில எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டு த பவர் 5 எக்ஸ் டு த பவர் 3 இருக்குது. இதில் வேரியபிளையும் காமன் எடுக்கணும் இல்லையா, அப்போது இதில் காமன் என்ன? எக்ஸ் க்யூப், அதை வெளில எடுத்துட்டோம். மீதி ரிமைனிங்கை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 9ஐயும் ஸ்கொயராக எழுதிட்டோம், 3 ஸ்கொயராக. அப்போது இது இந்த தேர்ட் ஐடென்டி மாதிரி இருக்கிறதுனால, அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இப்போது அதையும் எழுதிட்டோம். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. பட் என்னென்னா இந்த காமனாக வெளியில் எடுத்தோம் இல்லையா, அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் எழுதணும். அதை விட்டுட்டிங்கன்னா யோர் ஆன்சர் வில் பி ராங். அப்புறம் எந்த ஐடென்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணணும். நான் எல்லா சம்மும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவுசெய்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. ஓகே, நெக்ஸ்ட் சம், ஃபேக்டரைஸ் எல் ப்ளஸ் எம் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எல் மைனஸ் எம் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே பார்க்கும்போதே பாருங்கள் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது இது எல் ப்ளஸ் எம் ஃபுல்லாக ஏவாக எடுத்துக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எல் மைனஸ் எம் ஃபுல்லாக பியாக எடுத்துக்கணும். அப்போ பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டேரெக்டாகவே வந்துடுது. அப்போது இந்த தேர்ட் ஐடென்டி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி எழுதலான்னா, யூஸிங் த ஐடென்டி, ஏன்னா இப்போயே நமக்கு தெரிஞ்சிட்டு எந்த ஐடென்டின்ட்டு, அதனால் இப்போயே எழுதிடுவோம். யூஸிங் த ஐடென்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே எல் ப்ளஸ் எம் என்னன்னு சொன்ன ஏ, அதுமாரி எல் மைனஸ் எம் என்ன சொன்ன பி. இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம், எல் ப்ளஸ் எம். ஓகே, இங்கே என்ன அது ஏ கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இங்கே ஏ, அது ஏக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? எல் ப்ளஸ் எம். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, பிக்கு பதில் என்ன எழுதணும்? எல் மைனஸ் எம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஏக்கு பதில் எல் ப்ளஸ் எம்மும் பிக்கு பதில் எல் மைனஸ் எம்மும் எழுதணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் ப்ளஸ் எம் மைனஸ் எல் மைனஸ் எம். ஓகே, இப்போது இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் எல் மைனஸ் எம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் மாறாது, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். பட் இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சைன் மாறும். ஓகே, எப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எல், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இல்லையா, அதான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறும். இப்போ நான் எழுதும் போது பாருங்கள், எல் ப்ளஸ் எம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எல், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தென் எம். ஓகே, இப்படி வரும்.
இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் எம் ப்ளஸ் எம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து மைனஸ் எல் ப்ளஸ் எல் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? 2l இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2m இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்? 4lm தான் வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, இங்கே என்ன பண்ணணும்? இது l ப்ளஸ் எம் ஃபுல்லாக ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், l மைனஸ் எம் ஃபுல்லாக பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ டைரெக்டாக a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது. இப்போது இந்த ஐடென்டிட்டி மாதிரி இங்கே எழுதணும். l ப்ளஸ் எம்ன்றது a, l மைனஸ் எம்ன்றது b. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதணும். ப்ளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் பண்ணணும், ப்ளஸ் எல் மைனஸ் எல் கேன்சல் பண்ணணும். தென் we have to multiply and write the answer. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஃபேக்டரைஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். காமன் டேர்ம்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி கண்டுபிடிக்க தெரியாட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யுங்கன்னு. 3 3s are 9, 3 1s are 3. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 3. இங்கே 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 into 2 into 2 into 2. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இங்கே இல்லை பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? இல்லை. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. அப்போது இந்த 9ஐ வந்து நம்ம ஸ்கொயரில் எழுதலாம், 16ஐயும் நம்ம ஸ்கொயரில் எழுதலாம். ஓகே, இப்போ 9ஐ ஸ்கொயரில் எழுதுனா நான் 3 ஸ்கொயர்னு வரும். இங்கே ஏற்கனவே எக்ஸும் ஸ்கொயரில் இருக்குது, ஒய்யும் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ப்ராக்கெட்டில் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 16ஐயும் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போது இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 ஐடென்டிட்டிஸில் எந்த ஐடென்டிட்டிஸ் வருது? லாஸ்ட் ஐடென்டிட்டியில் தான் வருது, தேர்ட் ஐடென்டிட்டி தான் வருது. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்கே ஸ்கொயரில் வருது. ஏக்கு பதில் இங்கே 3xy இருக்குது, பிக்கு பதில் இங்கே 4 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அது எப்பவுமே எழுதிக்கணும்னு சொன்னேன். யூஸிங் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, இங்கே a என்னவாக இருக்குது? 3xy இருக்குது. நெக்ஸ்ட்டு b இங்கே என்னது? 4. ஓகே, இப்போது ஆன்சர் என்னது? 3xy ப்ளஸ் 4 இன்ட்டு 3xy மைனஸ் 4. இதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். இது செய்யாமல் கண்டுபிடிக்க தெரியணும். இஃப் யூ ஆர் குட் இன் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகே, இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கான்னு பார்க்குறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றுறோம். 9 3 ஸ்கொயரு, 16 4 ஸ்கொயராக மாற்றிடுறோம். எந்த ஐடென்டிட்டி சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஐடென்டிட்டியை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு a வந்து என்ன? 3xy, b வந்து என்ன? 4. ஓகே, அதை கரெக்டாக எடுத்து எழுதிக்கிட்டு 3xy ப்ளஸ் 4 இன்ட்டு 3xy மைனஸ் 4ன்ட்டு ஐடென்டிட்டி மாதிரி எழுதிடணும். கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ஃபேக்டரைஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஐடென்டிட்டிஸ் இங்கே செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 ஐடென்டிட்டிஸ் தான் இதில் மேட்ச் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஐடென்டிட்டிஸில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அகைன் கொஸ்டினில் பாருங்கள், மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் எங்கே இருக்குது? செகண்ட் ஐடென்டிட்டி தான் இருக்குது. அப்போது அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அப்போது நம்ம இதை எப்படி எழுதலான்னா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா a இருக்கிற இடத்துல இங்கே x இருக்குது, இங்கே b இருக்கிற இடத்துல இங்கே y இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். தென் மைனஸ் z ஸ்கொயர் இருக்கிற மாதிரி எழுதிடணும். இப்போ எப்படி நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் எழுதணும்? யூஸிங் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி. அப்போ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, யூஸிங் a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது இது இந்த தேர்ட் ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போது அது மாதிரி நாங்கள் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ பார்ப்போம். யூஸிங் a square minus b square that's equal to a plus b into a minus b. ஓகே, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஓகே, இங்கே என்னென்னா a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய், b இருக்கிற இடத்துல zன்னு இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
here a is equal to x minus y, b is equal to zன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ a ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பிக்கு பதில் z எழுதுவோம். ஓகே, அகெயின் இங்கே என்ன வரும்? a மைனஸ் பின்னு இருக்கா? இங்கே என்ன இருக்குது? a மைனஸ் பின்னு இருக்கா? a இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இப்போ b இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? b இருக்கிற இடத்துல z இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதணும். மைனஸ் z. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் z. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் z. இதுதான் இப்போது நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, இது புரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம 2 ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் இங்கே பார்த்த உடனே ஒரு ஐடென்டி தெரியுது, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி. அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகெயின் 2 இடத்துல ஸ்கொயரை பார்த்த உடனே தேர்ட் ஐடென்டி தெரியுது. ஒன்று அந்த ஐடென்டியோட a வேல்யூ b வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. ஓகே, எதனா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். நெக்ஸ்ட் சம், ஃபேக்டரைஸ் 25a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் ப்ளஸ் 28bc மைனஸ் 49c ஸ்கொயர். ஓகே, இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 3 டேர்மையும் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இதை மட்டும் ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இங்கே b இருக்குது. ஓகே, இந்த டேர்ம்லேயும் b இருக்குது, இங்கே c இருக்குது, இந்த லாஸ்ட் டேர்ம்லேயும் c இருக்குது. ஓகே, அதனால் இதை நம்ம ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 25a ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸை வெளியில் எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி மீதி எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால மைனஸ் 4b ஸ்கொயரை நம்ம என்ன எழுதணும்? ப்ளஸ் 4b ஸ்கொயர். அதாவது மைனஸ் வெளில இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளார சைன் மாறும். ஓகே, ப்ளஸ் 28bc எப்படி எழுதணும்னா மைனஸ் 28bc. நெக்ஸ்ட் மைனஸ் 49c ஸ்கொயரை ப்ளஸ் 49c ஸ்கொயரை எழுதணும். நெக்ஸ்ட் இப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த செகண்ட் ஐடென்டி மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே லாஸ்ட் டேர்ம்லேயும் ஸ்கொயரில் இருக்குது, நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஐடென்டியும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் a மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதனால் இப்போது நம்ம இந்த 4b ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இந்த 3 டேர்ம், இதை a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றணும். ஏன்னா அந்த ஐடென்டியில் தான் இது இருக்குது. ஓகே, இப்போ அதை மாற்றத்துக்கு 25a ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் தான் வந்து 4 இல்லையா, அதனால் 2 எழுதிக்கலாம். பியும் ஸ்கொயரில் இருக்குது, b எழுதிக்கிட்டு ஹோலாக ஸ்கொயர்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த மிடில் டேர்ம் அப்புறம் எழுதிக்கலாம். லாஸ்ட்டுக்கு போகும். ப்ளஸ் 49c ஸ்கொயரை 49 வந்து 7 ஸ்கொயர்னு எழுதலாம். c ஏற்கனவே ஸ்கொயரில் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் ஹோலாக ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் மிடில் டேர்மில் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிப்போம். 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது ஸ்டார்டிங்கில், இங்கே ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? ப்ராக்கெட்குள்ளே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் 2bயில் இருக்குது, லாஸ்ட்டில் 7c இருக்குது. இப்போது அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2b இன்ட்டு 7c. ஓகே, ஏன்னா ஐடென்டி பிரகாரம் அப்படி தான் இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 2 இன்ட்டு ஏபியா, அப்போது 2 இன்ட்டு இதான் a, இதான் b. மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் 25a ஸ்கொயர் மைனஸ் இது எந்த ஐடென்டியில் வந்திருக்கு? a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டியில் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அதே தான் எழுத போகிறோம். பட் இங்கே a என்னது? a வந்து என்னது? 2b தான் இல்லையா? அப்புறம் b இங்கே என்னவாக இருக்குது? 7c. புரியுதா? இங்கே பாருங்கள், a தான் 2b, b தான் 7c. ஓகே, அப்போது நம்ம ஐடென்டி பிரகாரம் எப்படி வரும்னா 2b மைனஸ் 7c தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம்? யூஸிங் எக்ஸ், அது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அதனால் இது பாக்ஸில் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது 25a ஸ்கொயர் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் இது என்னது? 25a ஸ்கொயர் இருக்குது. இங்கே 25a ஸ்கொயர் மைனஸ் 2b மைனஸ்
7c தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. இப்போது தேர்ட் ஐடென்டி மாதிரி தெரியுதா? பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி தெரியுதா? இப்போ அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, பட் 25 ஸ்கொயரை 5a ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஓகே, நம்ம 25 ஸ்கொயர் எதுலாம் எழுதிக்கலாம்? 5a ஸ்கொயர். ஏன்னா 5 5s are 25. தென் a ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5a தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2b மைனஸ் 7c தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ புரியுதுங்களா? எக்ஸாக்டாக அந்த தேர்ட் ஐடென்டி மாதிரி இருக்கா? ஸோ அதையும் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, யூஸிங் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? இப்போது 5a தான் a. ஓகே, இங்கே என்னவாக இருக்கும்? a வந்து என்னது? a வந்து 5a. நெக்ஸ்ட்டு b வந்து இங்கே என்னவாக இருக்குது? 2b மைனஸ் 7c. புரியுதா? இதுவும் உங்களுக்கு புரியுதா? இங்கே என்னென்னா a ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இங்கே a ஸ்கொயர், இந்த a ஸ்கொயர் தான் இப்போது இங்கே 5a ஸ்கொயர். இந்த b ஸ்கொயர் தான் 2b மைனஸ் 7c ஸ்கொயர். அப்போ a என்னது? 5a. b என்னது? 2b மைனஸ் 7c. ஓகே, b ஓட வேல்யூ வந்து 2b மைனஸ் 7c. அப்போ இந்த ஐடென்டி பிரகாரம் நம்ம இப்போ என்ன எழுதணும்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதணுமா? இப்போ ஏவோட வேல்யூ வச்சு நம்ம எழுதலாம். ஏவோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 5a. ஸோ 5a ப்ளஸ் பிக்கு நம்ம என்ன எழுதணும்? 2b மைனஸ் 7c. ஓகே, ப்ராக்கெட்டில் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5a மைனஸ் பிக்கு பதில் 2b மைனஸ் 7c எழுதணும். ஏன்னா அதுதான் பியோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். 5a ப்ளஸ் 2b மைனஸ் 7c. நெக்ஸ்ட் இங்கே 5a மைனஸ் வெளில இருக்கிறதுனால உள்ள ப்ராக்கெட்டில் இப்போ சைன் மாறும், ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது. ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2b என்ன வரும்? மைனஸ் 2b வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 7c என்ன வரும்? ப்ளஸ் 7c வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே தனியாக இந்த 3 டேர்ம்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். ஓகே, இது குரூப் பண்ணிட்ட பிறகு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஐடென்டி a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டியை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, இது குரூப் பண்ணிட்டு நம்ம எழுதிட்ட பிறகு நமக்கு இந்த ஐடென்டியை நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். யூஸ் பண்ணிட்டு ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஓகே, தேங்க்யூ.